தேவன் இப்படியாய் சொல்கிறார். 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமா இருக்கிறார். இந்த கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவரா அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நம்ம அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே. நான் கடனாட்களோட சொன்ன அடைக்கலம்னா என்னன்னு ஒரு காரியம் சொன்னேன். எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஒருவர் பாதுகாக்கிற காரியம் தான் அடைக்கலம். நமக்கு நீ சொல்லுவாங்க தெரியுங்களா, எவ்வளவுதான் அது பண்ணாலும் எனக்கு போற இடம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு. ஆனால் கூட அப்படிதான் எல்லாம் இருந்துச்சு. ஆனா போற இடம் எது? சொன்ன உடனே அம்மா வீட்டுக்கு போல, எங்கேயும் போல, எங்கேயும் போல, நேரா தேவ சமூகத்துக்கு போனா காரியம் சக்சஸா கத்தர் மாத்தினார். அப்ப அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனை பார்த்து சொல்றாரு, தேவன் நமக்கு யாரா இருக்கிறாரா? முதல்ல அடைக்கலமா இருக்கிறார். இரண்டாவது நமக்கு பலன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பலவீனமான நேரங்களில் நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். அதனால்தான் அழகா பவுல் அடிக்கடி யூஸ் பண்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான், வேற எந்த காரியம் என்னை பலப்படுத்தாது. இரண்டாவது 2 கொரிந்தியர் சொல்லும்போது சொல்றார், பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருந்த ஆண்டவரே சொல்றார். பலவீனமான பாத்திரமா நாம இருந்தோம் இல்ல, அப்படிதானே? வெறுமையான பாத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் பலவீனமான பாத்திரம் யாரா என்ன சொல்லிட்டா என்ன பண்ணுவோம்? உடனே அழுதுவாங்க, உடனே கோபப்படுவாங்க. பலவீனமான பாத்திரம். அவ ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்கு ஒரு அடைக்கலமா இருக்கிறார். வரப்போகிற 3வது மாதத்துல அவர் தான் உனக்கு அடைக்கலம். கர்த்தர் 18 சொல்லுது இல்லையா? 18 சொல்லுது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நீ தெய்வம் சொன்ன ஒரு நாள் என்னை பலப்படுத்துகிற ஒரு கர்த்தர் தான், மனுஷன் அல்ல. நல்லா கவனிங்க. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, ஜபத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, ஊழியத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை துதிக்கிறதை விடவே கூடாது. ஏன்னா அதன் மூலமா தான் நமக்கு பலன் கிடைக்குது. முதலாவது கர்த்தர் சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலம். இரண்டாவது இருக்கு பலன். கர்த்தரே நம்முடைய பலனா இருக்கிறோம். அதான் சங்கீதக்காரர் ரொம்ப தெரிஞ்சதுனால சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உங்களிடத்துல அன்பு கூறுவேன். 3வது அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்திலே அனுகூலமான ஒரு துணையா இருக்கிறார். நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் சத்ருவினாலோ ஜனங்கள்னாலோ இல்ல மற்ற பிசாசினாலோ ஆபத்து வரும்போதெல்லாம் நமக்கு தெரியாத கூட இருக்குது. நாம நினைச்சுப்போம் நம்ம கர்த்தர் கைவிட்டார் சொல்லி. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஒருபோது கைவிடுகிற தேவனே அல்ல. நீங்க சொல்லுவோமா? ஒவ்வொரு நாள் நமக்கு துணையா இருக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க, யாக்கோபு பூச்சியே 43ஆம் சங்கீதத்துல வாசிக்கும் போது, 41ஆம் சங்கீதத்துல 11, 12 வாசி பாருங்க. பார்த்து சொல்றாரு பாருங்க, நம்மளை பார்த்து சொல்றாரு, ரொம்ப பூச்சியா இருக்கிற, எல்லாரும் நசுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். 41ஆம் சங்கீதத்துல 41ஆம் ஏசாயா 41 சங்கீதத்தை பார்க்கறீங்க. உடனே சங்கீத இந்த வசனம் எங்க வருது? ஏசாயா வருது. ஏசாயா 41ல யாக்கோபு என்னும் பூச்சினா இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய மீட்பர் உரைக்கிறார். ஆமா, எந்திரமாக்குகிறேன், மலைகளை நொறுக்கி. நல்லா கவனிங்க. இந்த வசனம் எழுதும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500-600 வருஷம் முன்பாக எழுதப்பட்ட வசனம். மலைகளை ஒடிக்க ஏன் வந்துச்சா இல்லையா? கல்லை தூக்கி போட்டா சின்னதா மெலிசா பொடி செல்லியா வந்துருது. எப்படிதான் நொறுக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா? பல்லாவரம்லாம் போயிருக்கீங்களா? பெரிய பெரிய மிஷின் அவர் தூக்கி போடும் பாருங்களா. போட்ட ஒரு 5 நிமிஷத்துல சரன்னு எல்லாமே என்ன இது சின்ன சின்ன பீஸா வந்துடும். அரை பீஸா வந்துடும், சின்ன பீஸுங்க. எவ்வளவு பீஸ் கேட்குறோமோ, எந்த சைஸ் கேட்குறோமோ ஜல்லியா வந்துடும். அப்ப ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, நீ ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடும் போது நான் உன்னை விடுவிக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நான் என்ன செய்யறேன், உனக்கு
நான் எந்திரமா உன்னை மாத்த போறேன். போர் அடிக்கிற கூர்மையான ஒரு எந்திரமா மாத்த போறேன். எவ்வளவு பெரிய மலைகள் வந்தாலும் செய்வேன் நொறுக்கி, அப்படின்னா நான் எவ்வளவு பேர் தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போகும்படியாக நான் உனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அனுகூலமான துணையாளர் சொல்லிட்டு சொல்றாரு. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இதெல்லாம் நடக்க போகுது. எப்படி இருக்குது? கடலுக்குள்ள போனீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாத மாதிரியே சில பேர் கூட உட்காந்துக்கிறீங்க, சில பேர் தெரிஞ்ச மாதிரி அப்படின்றீங்க, சில பேர் என்னமோ பாஸ்டர்ஸ் கதை சொல்றாருன்னு நினைச்சுக்கிறீங்க காலையில. அல்லேலூயா. இன்னும் கூட எவ்வளவு மலைகள் கடல்ல இருக்குது. பெரிய பெரிய மலைகள்லாம் எவரெஸ்ட் அளவுக்கு மலைகள்லாம் உள்ள கடல்ல இருக்குதான். அப்போ ஒரு நாள் வரப்போகுது, பூமியே வெந்து உருகி போகிற ஒரு சூழ்நிலை உண்டாக போகுது. நம்ம பார்க்குற பூமியெல்லாம் வெந்து உரிந்து அப்படியே அழித்து போகிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் செய்ய போறார். ஆனாலும் சொல்றாரு சங்கீதக்காரன், இதெல்லாம் வந்தாலும் கூட நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ண பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு. பரிசுத்த ஆவியருடைய அபிஷேகத்தை பெற்று தேவ பிள்ளையா இருந்தா கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க மாத்திரம் நதி இல்ல. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுது. அங்கேயே ஒரு நதியை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் 22:1 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பளிங்கு போல தெளிவான தண்ணீர் உள்ள நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது காண்பித்தார். நகரத்து வீதியிலே மத்தியிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. ஜீவ விருட்சம் மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இருக்கும். இனி ஒரு அல்லேலூயா. ஆமா, இன்னொரு வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 47ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 47:9 வாசிக்கும் போது எசேக்கியேல் 47:9 வாசிக்கும் போது சம்பவிப்பது என்னவென்றால் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். எங்கேதி துவங்கி நிற்பார்கள். போதும். கர்த்தர் நல்லவர். நல்ல சொல்லுவோமா? அதான் விற்பனை செய்ய பாரு. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே,
மாறிடுவாங்க. இந்த கனிகளை சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த வேத வசனம் சொல்லுவோம்னா சங்கீதம் சொல்றாங்க இல்லையா, தற்காலத்தில் இறைவனாக இருக்கிற மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்ப்பு. இறைமையில வசனம் இல்லையா, இறைமையில வசனம் இருக்கு, பிற்கால்கள் ஓரமாக இடப்பட்டு, அது வசனம் இல்லை, இறைமையில வசனத்துக்கு பாருங்க. தண்ணீரை குடிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறைமையா 17ஆம் அதிகாரமா கர்த்தருக்கு நம்பிக்கை பாக்கியவான் சொல்லியாங்க ஒரு வசனம் ஒன்று வரும். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தண்ணீர் அண்டையில் நடப்பட்டு கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதையும் மழை தாட்சியான இடத்திலே மரத்தை போல இருப்பான். எல்லாவற்றையும் சொல்லுவோமா? என்ன அர்த்தம்? நல்ல பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில கண்ட செழிப்பை தருகிறவராக. நான் சொல்லி நீங்க அபிஷேகத்துல செய்யக்கூடாது. வந்து உட்காரும் போது ஒரு அபிஷேகம் நம்ம கூட இருக்கணும். ஆனால் சொல்ற அது அசையாது. அது நடுவில் தேவன் இருக்கிறார். அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். அப்போ என்னன்னா, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது யுத்தங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஓய பண்ணுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது கடைசி அந்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அமர்ந்திருந்துனா நாம தேவ சமூகத்தில் அமரும் போதுதான் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? சர்ச்சைக்கு வரும்போது வராது என்ன வித்தியாசம்? சொல்லப்படுகிற வசனங்களை கேட்டு அதன்படியே நடப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வேதத்தை நல்லா வாசித்து அதன்படி நடக்கிறாங்க. ரெண்டு. அவ என்னன்னா, அவன் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அப்ப நீங்க அமர்ற வரைக்கும், முழங்கால் படியிடாத வரைக்கும் இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் தைரியமா சொல்றேன். ஏன்னா அப்பதான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு போராட்டம் வரும்பொழுது நான் ஜபத்தையே விட்டுறேன். ஜபம் பண்ண உபத்திரம் ரொம்ப அதிகமாக இருந்துருவாங்க. அதோட அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உபத்திரம் அதிகமாகுது. அதோட அர்த்தம் என்ன? பிசாசு உள்ள என்ன செய்யறான்? போராடுறான். கர்த்தருடைய பாதுகாக்கிறவராக இருக்கிறார். முடிவில் நீ தான் ஜெயிப்ப. ஆமென். அதான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறந்து கொண்டு அந்த உலகத்தை. ஆமா, வியாதி வந்தாலும் விளைவு வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என் ஜபம் ஒருபோதும் மாறவே மாறாது. என் துதி ஒருபோதும் நிற்காது. என் நாட்கள் பிரிகிற வரைக்கும், ஜீவன் இருக்கிற வரைக்கும், சுவாசம் உடைகிற வரைக்கும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அவன் தான் ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பான். இந்த ஜாதின்னு சொல்றது இங்க சொல்றது நேஷன்ஸ், நாடுகள். எல்லா நாட்டிலும் யாரு அதிகமா இருக்கிறாங்க? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில் என்ன செய்வேன்? உயர்ந்திருப்பேன். அதனால்தான் வேத சொல்லி, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், சேனைகளை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் சொல்ற கோடான கோடி தேவ தூதர்களை வைத்துக் கொண்டிருக்கிற சேனையோடு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, அடைக்கலமா வந்த எனக்கு அவரால் நிறைவான. ஆமா, அடைக்கலமா நீ இயேசு கிறிஸ்து வந்தீங்கன்னா நிறைவான பலனை தந்து 3ஆம் மாசம் நான் ஆசிரிக்க போறேன். சொல்லுவோமா? மார்ச் மாசம் பார்க்காதீங்க, மார்ச் மாசத்துல கர்த்தர் ஆசிரிக்க போறேன். ஒரு நாள் நம்பிக்கையோட தேவ சமுத்திரம் வாங்க, கர்த்தர் ஆசிரிப்போம். சாட்சி இருக்கணும்னா நீங்க சொல்லுங்க.